வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 45, பணத்தால் வந்த கேடு என்பது தலைப்பு. பண்டங்களை தந்து பண்டங்கள் பெரும் செயலை பயிரிடுவோன் செய்த வரை பணம் செல்வர் என்று ஏது. பண்டங்கள் மாற்றுவதை பலர் தொழிலாய்க் கொண்டதன் பின் பணம் வறுமை கடன் தோன்றி பலர் இலராய் விட்டார்கள். அப்படியே திருக்குறளை எடுத்து ஆண்டது போல இருக்கிறது. திருவள்ளுவர் என்ன சொன்னார்? இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர், நோலாதவர் பலர். இலர் பலரான ஏன் இன்றைக்கு ஏழை மக்கள் எண்ணிக்கை அதிகமானது என்றால், வாழத் தெரிந்து வாழ்பவர்கள் கொஞ்சம். தவம் செய்பவர்கள் மட்டும்தானே தம் கருமம் செய்ய முடியும். அந்த நோன்பு என்ற தவத்தை விட்டுவிட்டோம். அதனால்தான் ஏழ்மை அதிகரித்து விட்டது. அருட்தந்தை சொல்கிறார்கள், எப்படி இன்று பல மக்கள் ஏழ்மையின் பிடியில் அகப்பட்டு தத்தளிக்கிறார்கள் என்றால், ஒரு காலத்தில் பணம் இல்லாத பொழுது, பண்டமாற்று முறை இருந்த பொழுது, விவசாயம் செய்த பெருமக்கள் தாங்கள் உற்பத்தி செய்த பொருளை கொடுத்து அதற்கு பதிலாக மற்றவர்கள் உற்பத்தி செய்த பொருளை வாங்கி வரும் பழக்கம் இருந்த பொழுது பணமும் இல்லை. ஒரு சிலர் மட்டுமே செல்வந்தர்கள் என்ற நிலையும் இல்லை. எப்பொழுது வியாபாரம் வந்ததோ, உழைப்பாளிகள் உற்பத்தி செய்த பொருளை தனி மனிதர்கள் வாணிப முறை மூலம் பல இடங்களுக்கும் சென்று கொடுப்பதை பலர் தொழிலாக ஏற்றுக்கொண்டதன் பிறகுதான் பணம் தோன்றியது. அதன் விளைவாக கடன், வறுமை என்ற துன்பங்கள் தோன்றி இன்று பல மக்கள் இல்லாதவர்களாக, ஏழை மக்களாக இருக்கின்ற அவல நிலை காணப்படுகிறது. இதை ஒழிப்பதற்கு அறிஞர்கள் கூடி சிந்தித்து முயற்சி எடுக்க வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன்.